ஒரு சின்ன பைபிள். என்னது? சின்ன பைபிள். கால்ல செருப்பு கிடையாது. ஒரே ஒரு Dress, அது காவி கலர் Dress. அது மேல ஒரு சால்வை. சோ Dress, சால்வை, ஒரு பைபிள், வெறும் கால், செருப்பு கூட கிடையாது. சோ இது மாதிரி தன்னோட 16 வயசுல ஏசப்பாவுக்காக என்ன செய்ய போனாரு? ஊழியம் செய்ய போனார். ஊழியம்னா என்னமா? ஏசப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றது. அதை விட முக்கியமா மத்தவங்களுக்கு நன்மை செய்யுது. என்னது? நன்மை செய்யுது. இவரு ஏசப்பாவை பத்தி சொன்னாரு. டேய் மா கேர்ள்ஸ், என்னடாச்சு? ஏசப்பாவை பத்தி சொல்றதை விட மத்தவங்களுக்கு என்ன செஞ்சாரு? நன்மை செஞ்சார். என்ன நன்மைலாம் செஞ்சாரு? ஒரு சில விஷயங்களை என்ன பண்ண போறேன் இப்போ சொல்ல போறேன். அந்த அண்ணன் அந்த அண்ணாவுக்கு அவரோட பக்கத்து, அதாவது லோகத்துல இருக்காரு இல்லையா, இப்போ நம்ம அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு ஏசப்பாவை பத்தி சொல்லணும். சொல்றாருங்க. கவனி, பாய்ஸ் எல்லாம் கவனி. சொந்த ஊருக்கு போயிட்டு ஏசப்பாவை பத்தி சிஸ்டர் கொஞ்சம் போகல வந்து பிள்ளைங்களோட உட்காந்துனா உட்காருங்க. என்ன போய் பின்னாடி அப்பா என்ன பண்ணாரு? அவரை திட்டார். ஆனா அவர் என்ன பண்ணல? கவலை பண்ணல. ஆனா கவலை இருந்துச்சு. ஆனா அதை விட மேல யார் மேல பாசம் இருந்தது அவருக்கு? அதனால அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாத்தையும் தாங்கிட்டார். அவங்க அப்பா சொன்னாரு, இதான் லாஸ்ட், இனிமே என்ன செய்யாத, இந்த ஊர் பக்கம் வராத, வேணும்னா இங்க ஒரு நைட் என்ன பண்ணு, இங்க இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு ஒரு நைட்டு சுந்தர் என்ன பண்ண, அவங்க வீட்டு திண்ணையிலே படுக்க வச்சுட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோ. அவங்க வீட்டு பிள்ளைதான் இல்ல, ஆனா அவருக்கு எங்க இடம் கொடுக்கல, வீட்டு உள்ள இடம் கொடுக்கல, வெளியவே படுக்க வச்சாங்க. படுத்துட்டு காலையில அவர் எழுந்து சாரி அன்னைக்கு நைட்டு என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு கூட எப்படி கொடுத்தாங்க? தட்டுல கொடுக்கல, இலையில போட்டுட்டு அவருக்கு தண்ணி குடிக்க கொடுத்தாங்க. தண்ணி எப்படிமா குடிப்போம் நம்மளா? தண்ணி எப்படி குடிப்போம்? உங்களை தண்ணி கொடுப்பாங்க. அவங்க வீடுதான். ஆனா அவங்க எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? கையில ஊத்துனாங்க. எப்படி ஊத்துனாங்க? கையில. இது மாதிரி யார் ஊத்துவாங்க தெரியுமா? அந்த ஊர்ல பிச்சைக்காரங்களுக்கு தான் ஊத்துவாங்க. இப்ப சுந்தர் அவங்களுக்கு யார் ஆயிட்டாங்க? பிச்சைக்காரர் இல்ல. அதை அவருக்கு வாங்கும்போது அப்படியே அழுகையா வருது. ஏன்னா அவரோட வீட்டுல அவரோட அண்ணி கையில என்ன குடிக்கிறாரு? பிச்சைக்கார போல என்ன பண்றாரு? தண்ணி வாங்கி குடிச்சார். ஆனா அதெல்லாம் அவருக்கு கவலையா இருந்துட்டு, ஆனா ஏசப்பா வளர்ந்த சந்தோஷத்துல என்ன பண்ணாங்க? பெருமையா எடுத்துட்டார். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டார், சாரி டாடி, நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், இந்த பக்கம் வர மாட்டேன், நீங்க எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோட அப்பா ஏசப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு போனார். நீங்க இது போல எத்தனை பேர் சொல்வீங்க? ஏசப்பா எத்தனை பேர் பிடிக்கும்? ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஒருவேளை நீங்க சேவை பண்ணா கூட நாம ஒருவேளை உங்களை திட்டலாம், நாம ஒருவேளை உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கலாம், ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? உங்களை நேசிக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. கைகள் படுவோம். பைபிள்ல ஒரு வசனம் என்ன தெரியுமா? அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசப்பாவோட நிறைய அன்புனால உன்னை நேசிக்கிறாங்க.
தப்பை எல்லாம் ஏசப்பாவோட ரத்தத்தினால என்ன பண்றாங்க? கழுவுறாங்க. இந்த விஷயத்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் சொல்லிட்டே வந்தார். நிறைய பேர் இதை கேட்டு என்ன பண்ணாங்க? இயேசுவோட பிள்ளையா மாறிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு அங்கிள் அவர் மீட் பண்ணார். அவரோட பேர் என்ன தெரியுமா? எசிஸ்டோ